Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் வந்து நான் TNPSC பற்றி நான் எப்படிலாம் படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் நான் வந்து மினி விளாக்ல தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோனால இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால தான் லாங் வீடியோவில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து TNPSC பொறுத்த வரையும் நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறது மஸ்ட்டு. நான் வந்து TNPSC Group 4க்கு தான் படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோமோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ். நான் வந்து Group 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால Group 4 எக்ஸாமோட சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த TNPSC ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறையா பேர் TNPSCக்கு பாஸ் ஆகணும், எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கணும்னு நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க என்னை பார்த்து அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபைனலாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யுவா விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். Group 4க்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிப்ரவரி மந்த் வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. இன்னும் 4 மந்த் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். தமிழும் மேக்ஸும் சேர்த்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வருது. தமிழில் 100 கொஸ்டின்ஸும் மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸும் வருது. அது ரெண்டையும் தரவு பண்ணாலே நம்ம வந்து 125 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா அட்டன் பண்ணிடலாம். நான் ஏன் இந்த வீடியோ ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுறேன்னா, சாட்டர்டே சண்டேயில் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் நம்பர் 1. தமிழில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அப்புறம் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயல். அது நியூ புக் அண்டு ஓல்டு புக் ரெண்டுலேயுமே நம்ம ஃபஸ்ட் டேர்ம் படிக்கணும். தமிழுக்கு வந்து நம்ம எப்பயுமே சிலபஸ் வச்சு படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரையும் டாப் டு பாட்டம் வரையும் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அதனால் இந்த வாரத்துக்கு வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயரில் ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. புக் இல்லாதவங்க, புக் இருக்கிறவங்க அதிலே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எண் தொடர் வரிசை, நம்பர் சிஸ்டம். நான் வந்து TNPSCக்கு மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். TNPSCயில் கணியன் கணிதம் அப்படின்ட்டு 2 பாகம் இருக்குது. இந்த 2 புக் வந்து நான் வாங்கி வச்சுட்டு இதில் இருந்து தான் நான் வந்து மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எண்ணியல், மீப்போவா, மீச்சியமா அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துட்றாங்க. அடுத்து ஒவ்வொரு டாபிக்ஸுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துட்றாங்க. இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கணும்னா இந்த புக்ஸ் வந்து வாங்கி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கூல் புக்ஸவே உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து புக்கில் வந்து 6th புக்கில் வந்து சாப்டர் 3 பேஜ் நம்பர் 147 to 162 இருக்குது. 9th வந்து சாப்டர் 2 வந்து பேஜ் நம்பர் 27 to 34 இருக்குது. 11th புக்கில் வந்து சாப்டர் 1 பேஜ் நம்பர் 1 to 18 வரை இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே நியூ சமச்சீர் புக்கு. தமிழுக்கு மட்டும்தான் நம்ம ஓல்டு அண்ட் நியூ சமச்சீர் புக்கு 2 புக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். மிச்சம் எல்லாத்துக்குமே நான் நியூ சமச்சீர் புக் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸு. அதில் பார்க்க போகிற டாபிக் வந்து இந்திய பொருளாதாரம். இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 7 பேஜ் நம்பர் 168 to 195 இருக்குது. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் டாபிக் பார்க்க போகிறோம். அது 9th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 12 139 to 147. 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 8 பேஜ் நம்பர் 104 to 119 வரை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு இயர் கொஸ்டின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம வந்து மினிமம் வந்து 10 இயர் கொஸ்டின்னாலும் நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். TNPSC Group 4 2005 வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் வீக்கான டாஸ்க் நம்பர் 1. இதுக்கான மெட்டீரியலாக சாட்டர்டே சண்டேவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மண்டேலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யுவா விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் உங்களுக்கான அடுத்த வீக்கான அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.